தம்பிகள் தம்பிகள் தானே சகோதர தத்துவம் எப்படி என்றால் ராஜீவ முனிவருக்கும் அவர் சொன்னதுதான் சொன்ன என்னத்துக்கு அடிக்கலாம் இல்லங்க சொல்றாரு குள்ள பையனா வந்து அடிச்சு வாயில போடுவேன் அவங்க மாத்தா அப்படி இருக்க அப்படி இருக்க என்றால் என்றால் அதான் விதத்தாருக்கு வேர்களும் ஆமா கீழே சொல்லி சொல்றேன் மழை வருது தக்க பதில் உரைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சொல்றேன் 7 நாட்கள் சென்ற பிறகு எனக்கேற்று பெண் தந்தையை மணந்து வீரவல்லி என்று சொல்லக்கூடிய மனைவியை தன்னை மணந்து யாதர் குறைபாடு இல்லாமல் பார்த்தோம் யார் ஆயா அதனால சொல்லிட்டு காது பூச்சி கஷ்டம் காது பூச்சி கழிச்சுட்டான் வாயபுரம் எப்படி இருக்குது கஷ்டம் சொல்லுமா அது மட்டுமா அப்புறம் ஒரு 2 மாசம் போச்சுப்பா நான் வலையில இல்லன்ட்டு வலையில கேட்டனா என் கைய பூச்சி கச்சிட்டான் ஐயோ குழந்தை பல்லு பாட்டு அதோ இறங்கிதம்மா வலையில கடத்து கச்சிட்டான் சொல்லுமா உற்சவமான செய்தி நம்மை அழைத்து ஒரு சிறிகை முந்தி முதலாக சபையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த முதுமதியோர் சபைக்கு வணக்கம் பிறகு என்னுடைய யாரு என்ன விளம்பரம் சொல்லலாமா நாடகமன்ற குழுவிற்காக கிராம மக்கள் சார்பாக கொடுத்து கொண்டாடும் ரூபாய் 500 சுபேஜயம் அண்ணா வெங்கிலே ஆண்டவனும் அம்பாலும் பார்க்கடல் நாயகன் பரந்தாமன் தங்கையாக விளங்கி வரக்கூடிய இந்த ஊரை காக்க அம்மானாக விளங்கி வரக்கூடிய வசந்தி அம்மனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பகவான் சுபேஜயம் சேத்திரத்தில் வாக்குத்தரமாக விளங்கி வரக்கூடிய நாடக பிள்ளை
பிள்ளை என்ன நாடக ஆசான் என்று சொல்ல முடியாது. ஆமா. ஆரோக்கிய நண்பர் ராமன் என்று சொல்லக்கூடிய ஆமாங்க ராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நம்முடைய திருப்பூர் ஸ்ரீ அம்பாள் ஏகசேனி நாடகம் என்ற குழுவிற்காக அவர் கைங்கரியமாக கொடுத்து கொண்டால் ரூபாய் 200 சுபேஜயம் அண்ணா தங்கிலே ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய அம்பாள் அருள் புரிந்து பகவான். ஆமா, எங்க சண்டை போட்டா என்ன ஆடு மலையாளத்து மட்டும் ஒட்டி எடுத்து முன்ன வச்சுக்கணும். அப்படி அவர் பங்கிலே ஆண்டவனும் அம்பாளும் இருந்து அருள் புரிக்க பகவானி அம்பாளை பிரார்த்திக்கிற சுபேஜயம். அப்படி சித்திக்கக்கூடிய கர்த்தா கல்விக்கு அரசியாக விளங்கி வரக்கூடிய கலைவாணியினுடைய மைந்தன் திருலோகத்தில் சுற்றி கலகத்தை செய்யக்கூடிய நாரத மகாமுனிவர் என்பது தெரிந்த விஷயம். கைய முட்டிட்டா உப்புராணம் பண்ண என்ன பண்ண நண்டு தாப்பிட்ட விடாதீங்க. நீ எப்ப என்கிட்ட திருலோக சஞ்சாரின்னு சொன்ன, கலக பிரியோன்னு சொன்ன, வாய் பார்க்கும் போதே தேர்த்து. இனி அந்த தனசேகரம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ முடியாது. அவதூறாக பேசியபடினால ஆண்டவன் என்று வராமல் அவதூறாக பேசியபடினால இந்த நேரம் போது நீ ஊமையாக போக நல்லதானே இல்ல. சாப்பிட்டு வந்தியா? சாமி சாமி வேச போட்டு பாட்டு பண்ணாரா? சரி பாட்டு பண்ணாரு. நீனு பாட்டு பாடின சரி. சாமியா அதுக்கு வந்துக்கிறாரு. நீ ஊமையில இருந்து போனா சாமி பாதத்துல உழுது பாட்டு பாடு. அப்படிதான் பாட்டு பாடு. பாடுனா ஒரு ஊமையில இருந்து போட்டுருவாரு. இது வாயில அகலப்பட வார்த்தை பேசுறதா இந்த ஊமி ஆக்கணும். ஊமி ஆக்கணும் போது அதை விட பன்மடங்கு தப்பு தப்பா பேசி என் நாக்கா இருக்குது. பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறா. பாட்டு பாட போறியா? பாடி ஓய். கலகப்பிரியான்னு தெரிந்த சமாச்சாரம். குட்ட கலக்கிடா. சும்மா கூட கலக்க மாட்டேன். சத்தியத்தை சொல்லி உங்க குடும்பத்தையே கெடுத்து விடுவேன். என்னென்ன கேட்கணுமோ கேட்டு காலையில கேட்க முடியாது. பையன் கைய திருட்டு பையன் என்னென்ன கேட்க பண்றாங்க. தங்கேஸ்வரன் தன்னுடைய வலது கால் வெளியிடமாகத்தானே 1000 பிள்ளைகளை அசுர வேலையில சிசித்தான். பார்த்து இந்த பிள்ளையானது 1000 மலர்ந்தோங்கியானால் இந்த சென்று யோக நிலையை அடைய செய்தேன். பார்த்தான் தக்கன் மறுபடியும் 1000 பிள்ளையை பெற்றான். அந்த பிள்ளைகளையும் வனமனாந்தரம் அழைத்து சென்று அதையே அழிச்சிட்டேன். பார்த்தான் தக்கன் நம்ம என்னுடைய மக்களை அழித்தவன் யார் என்று பார்க்கின்ற போது திருலோக சஞ்சாரி நான்முகன் மைந்தனாக நாரதர் கலகப்பிரியான் இந்த வார்த்தை செய்தான். நாரதா, என் பிள்ளைகளை 2000 பிள்ளைகளை நீ கொன்றபடினாலே ஒரு நாளைக்கு ஒரு கலகமான செய்யாவிட்டால்
சிரமானது 1000 சுக்கலாக போக கடவுது. ஐயா ஓ என் தலை 1000 சுக்கலா போனா எப்படி இருக்கும் சாமி? ஆ நான் எப்படியோ செத்து பாத்துக்கிறேன் சாமி. கார்ல அடிபட்டு செத்து பாத்துக்கிறேன். அப்ப என்ன சாவி சொல்றேன்? பைக்ல அடிபட்டு செத்து பாத்துக்கிறேன். ஏன் குரோம்பேட்டையில இப்ப போனமே தலை துண்டா போச்சு. ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி கூட செத்து பாத்துக்கிறேன். நேத்தா சொல்ல வரீங்க? அந்த தலை மட்டும் அந்த 1000 சுக்கெல்லாம் உடஞ்சி செத்து பார்த்தது இல்ல. ஒரே தடவை செத்து காமிங்களா? நானே டேய், அப்படி நான் செய்யக்கூடிய ஆசாமி சத்தியம் பண்ணி நான் நம்புற மாதிரியே சொல்லுவேன். அந்த சத்தியம் எனக்கு என்ன தெரியுமா? இந்த அவனி என்று சொல்லக்கூடிய தரணியிலே ஒரு மாதர்குல மாணிக்கமாக விளங்கி வரக்கூடிய அனுசூய அம்மனுடைய கற்பை. ஆமா, இந்த 14 உலகத்துக்கு பல சாட்சி. ஆமா, அந்த அம்மனுடைய கற்பை நிறைய தெரிய நான் செய்தால் எப்படி தெரியாது? கற்பிலே சிறந்த மாது கணவனே கண்கண்ட தெய்வம் இருந்தாங்க. ஆமாங்க, அந்த அம்மனுடைய கற்பை இந்த பாராகிய பிரபஞ்சத்துல பரசாற்ற வேண்டும் என்று தேவலோகத்தில் இருக்கும்படியான மும்மூர்த்தி தெய்வத்தின் மனைவி என் மாதா கலைவாணி, என் பாட்டியாக விளங்கி வரக்கூடிய பார்வதா தேவி, பெரிய பாட்டியாக விளங்கி வரக்கூடிய லட்சுமி 3 பேர் இடத்துல அம்மா அங்க பசியா இருக்குது. இந்த கல்லை பொறிக்கடலை வறுத்து தரேன்னு. போடா பையா, வேற வேலை கிடையாது. எப்பவுமே விளையாட்டுதான். உங்களால முடியாத பூலோகத்துல ஒரு பெண்மணியானது செய்கிறாங்க. பார்க்கலாம் வாடாட்டாங்க. அனுசூய அம்மன் இடத்துல வந்து அம்மா பசிக்குதுன்னு மாறுமலா கண்ணே அமுது உண்ணலான்னாங்க. ஆமாங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், அந்த கல்லை பொறிக்கடலையா வறுத்து தாருன்னு. நான் கேட்ட உடனே அவருடைய பக்தாவாக விளங்கி வரக்கூடிய அதிதி மகாமுனிவரை அந்த அம்மன் மனதிலே நினைக்கவும் கற்பின் தன்மையினாலே என் கையில் இருந்த கல்லு பொறிக்கடலையா மாறிவிட்டது. இதை கண்ட உடனே மும்மூர்த்தி தேவையாருக்கு பொறாம. ஆமாங்க, இந்த பெண்ணினுடைய கற்பை சூறையாட வந்து மும்மூர்த்தி தெய்வத்தை அனுப்பிச்சாங்க. அவங்க 3 பேரை வந்து பொன்னாட்டி பேச்சு கேட்டு எம்மா எனக்கு அண்ணன் வேணும்னாங்க. பாருங்கள் தவறிசிகளே, அமருங்கள், அண்ணன் போடுறேன். எம்மா நீ ஆடையோடு போட்டா எனக்கு அண்ணன் வேணாம், ஆடைகளை கலந்து பிறந்த மேனியோடு எனக்கு அண்ணன் கட்டியா. அதுதான் பிறந்த மேனியோடு அம்மனை கட்டியா. சும்மா அப்படி சொன்னாதான் தெரியுங்க. அவங்களெல்லாம் தெரியாது, நீ விளக்கி வேற சொல்ற. இத மட்டும் விளக்கு. அப்படி என்ன சொன்ன உடனே பார்த்தது பக்தாவை மனதிலே நினைத்தவுடனே வந்திருப்பது மும்மூர்த்தி தேவர்னு தெரிஞ்சது. 3 தேவர்களையும் 3 குழந்தைய ஆக்கிட்டாங்க. 3 குழந்தைய படுக்க வைத்து பாலமுத ஊட்டுறாங்க. அழகபாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கூந்தலை உடம்புல இருந்து பூசிக்கிறாங்க. உடம்பு பூரா மறைச்சிட்டாங்க அந்த கூந்தலால. ஆமா, அந்த குழந்தைங்களுக்கு பாலமுத ஊட்டி அது குடிச்சிட்டு விளையாடுங்குது. இந்த மும்மூர்த்தி தேவி வீட்டுக்காரர் வருவாரு, வீட்டுக்காரர் வருவாருன்னு பார்த்தா எங்க வர ஓடியாருக்கு சாச்சாங்கமா அனுசூயா தேவி பாதத்துல விழுந்தாங்க. அம்மா, நாங்கள் செய்தது தவறு, எங்கள் பிள்ளைகளுக்கு பக்தாக்களை நீங்கள் எழுப்பி தரணும்னாங்க. அப்படி இந்த வாராகிய பிரபஞ்சத்திலே அந்த அம்மனுடைய கற்பை உலகுக்கு தெரிய வைத்து மும்மூர்த்தி தேவரை எழுப்பி கொடுத்தாங்க. அப்பேர் கொண்ட சீமா உங்க வீட்டு தாலியா இருக்கு. எனக்கு எவ்வளவு நேரம்? ஆல்ரெடி அர்த்தத்தை வச்சிருந்தா குடும்பம்
சும்மா இருப்பேன் தான் இருந்த பதிலா சபைக்கு வந்தன பாதாரம் பாதமே கட்டி எவ்வளவு அகலமுட வார்த்தை பேசினாலும் இந்த நாரதர் பாதத்தை படிப்பது அந்த குழந்தையினுடைய அணக்கான கண்டே சிச்சியா அப்ப பந்தனம் ஆதாரமாக சேவையானது பெற்றபடி படியளக்கக்கூடிய கர்த்தா பரமனுடைய அருளை பற்றி என்றென்றைக்கு நல்ல முறையோடு வாழ்வாங்கு நீ வாழணும். அப்படி ஆகட்டுங்க. எனக்கு நல்ல கலக காட்சி போச்சுடா. மதித்தரக்கன் மிதித்தரக்கன் என்று சொல்லக்கூடிய ஆதி நாளிலே பரமனை கோரி தபத்தை செய்து இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். ஜென்ம கபாலத்துக்கு உதிரத்தை சாதிக்கணும். யமனை எட்டி பரமன் எடியபடியினால 18 நாளிகை மூச்சாகி விட்டதனால பூமி பாரமானது 18 கோடி சேனா சைன்யம் வந்தது. இந்த பூமி மாதாவினுடைய துயரை தீர்க்கணும். இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று அன்னைக்கு செய்து கொடுத்த சத்திய பிரகாரம் இந்த கோபர யுகத்துல யாருக்கு சகாயனாக இருந்ததெல்லாம் முடிச்சாரு. அப்ப கர்மாந்தவன் பழங்காட்டு பார்க்க சேத்திரத்திற்கு என்ன ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கி வரக்கூடிய இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் தனசாகரர் என்று சொல்லக்கூடிய ஐயா இன்னும் தனசாகரர் என்று சொல்லக்கூடிய பெருந்தகையார் ஊராட்சி மன்ற தலைவர் நம்முடைய திருப்பூர் ஸ்ரீ அம்பாள் யாகசேனி நாடக மன்ற குழுவிற்காக அவர் கைங்கரியமாகத்தானே கொடுத்து கொண்டாடும் ரூபாய் 500
அண்ணார் மங்கிலே ஆமா பார்க்கடல் நாயகன் பரந்தாமன் ஆமாங்க அவர் தங்கையாக விளங்கி வரக்கூடிய ஏகசேனி இன்னும் இந்த ஊரில் கோயில் கொண்டு எந்திருக்க முடியாது வசந்தி அம்மனுடைய அருளை பெற்று அவர் பதவி மென்மேலும் உயர வேண்டும் நல்ல முறையோடு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் கைங்கரியமாக கொடுத்து கொண்டாடிய ரூபாய் 500 சுபேஜயம் என்ன பாத்துக்கிறேன் என்ன கிராமத்தில் இருக்க முடியாத ஆலய தர்மகர்த்தாவாக விளங்கி வரக்கூடிய பலராமன் என்ன பாராடே பார்க்கடல் நாயகனாக விளங்கி வரக்கூடிய பரந்தாமன் தமையன் ஆமாண்டா கோபாலக்கண்ணனின் தமையனாக விளங்கி வரக்கூடிய பலராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா பகவானுடைய புனப்பேரை தரித்திருக்க முடியாத பலராமன் என்று சொல்லக்கூடிய ஆலய தர்மகர்த்தா ஐயா அவர்கள் நம்முடைய நாடகம் என்ற குழுவிற்கு அவன் தான் சொன்னான் என் பாதாரவிந்தத்தை ஆதாரமாக நீ சேவையானது புரிந்தபடினால அப்ப பாதி மாதி தாதி இல்ல அப்படி இல்ல எப்பா அசுர குழந்தாய் நாரதனுடைய பாதார விந்தத்தை நீ சேவையானது புரிந்தபடினால ஆமாம் நல்லா
ஐயனே என்ன ஒரு வார்த்தை கேளு கேளு ஆ. கேக்குறான் பாரு